ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை நாடகத்தில் இருந்து இன்னைக்கு ஒரு பார்வைக்கு ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. டாக்டரும் வந்து பார்த்து அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ரோகிணி வந்து நான் சைன் பண்ண மாட்டேன் டைவர்ஸ் நோட்டீஸில், ஏன்னா மனோஜனுடைய குழந்தை என் வயிற்றில் வளருது, அதனால் மனோஜ் தான் அதுக்கு அப்பா, இனிமே வந்து நானும் மனோஜும் சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினைப்பேன், அதனால் நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்ட பிறகு மனோஜ் வீட்டில் எல்லாருமே, டே மனோஜ் உண்மையை சொல்லுடா, என்னடா பார்லர் அம்மா இது மாதிரி சொல்லுது, அதுக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நீ தான் காரணம்னது, உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அதுக்கப்புறமே வந்து மீனாவும் சொல்கிறாங்க, மனோஜ் நல்ல வேலை மனோஜ், அவங்க சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சது, இல்லைன்னா பாவம் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய், என்னடி பாவன்ற, என் புள்ள வந்து அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்டி, அவ தாண்டி ஏதோ ஒரு பொய்யை சொல்கிறா, ரோகிணி என்ன பொய் சொல்கிறது புதுசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவள் டாக்டரை வந்து அவங்க கையாளாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன அத்தை நீங்கள் பேசுகிறீங்க, டாக்டரை வந்து நான் தானே ஃபோன் பண்ணி வர வச்சேன், அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஃபேமிலி டாக்டர் தானே, அது எப்படி அவங்க சொல்ல முடியும்னா, அவள் எப்படி ஒன்றாலும் க்ரியேட் பண்ணுவா, அது எப்படி கையெழுத்து போடுற நேரமாக பார்த்து அவள் மயக்கம் போட்டு விழுவாளாம், மனோஜ் தான் என் புள்ள தான் அப்படின்னு சொல்லுவாளாம், நான் அதை நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாரு விஜயா, மனோஜ் ஒன்றும் ஹரிச்சந்திரன் வீட்டு புள்ள இல்லை, அவன் எப்படியோ எனக்கு எங்கெங்கேயோ கடன் வாங்கி பொய் சொல்லி என்கிட்டயே ஏமாத்தினவன் தானே, அதனால் மனோஜை வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாதுன்றாங்க. உடனே ரவியும் சொல்கிறாரு, மனோஜ் உண்மையை சொல்லுடா, அந்த பார்லர் அம்மா ஜெயிலில் நீ இருக்கும்போது அது உன்னை வெளியெடுத்ததே, அதுலேருந்து நீ அது மயக்கத்தில் தானடா சுற்றிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. முத்துவும் கேட்குறாரு, இங்கே படுறா மனோஜ், இதெல்லாம் வந்து பெரிய விஷயம்டா, அதை வந்து நீ வந்து உண்மையை ஒத்துக்கோ, அப்புறம் வந்து கோர்ட்டு விஷயம் இதெல்லாம் போச்சுன்னா ரொம்ப பெருசாகிடும்டா, உனக்கு டைவர்ஸ் வாங்குறதே கஷ்டம்டான்றாங்க. அப்புறம் வந்து ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரோகிணி வந்து அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு மனோஜ் தான் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதை வந்து ஜட்ஜி கேட்டாருன்னா இந்த கேஸும் இழுபறியாக ஆகும், அதுவும் இல்லாமல் அந்த காலம் இது கேஸு தள்ளி தள்ளி போட்ட காலம்லாம், இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது, அது ரோகிணிக்கும் தெரியும் தானே, பொய் சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு தெரிஞ்சும் எப்படி ரோகிணி பொய் சொல்லுவாங்க, அது எடுத்தாங்கன்னா உண்மையாகவே இவர் மாட்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாரு, மனோஜ் உண்மையை சொல்லுடா, நம்ம குடும்பம் பேப்பரில் டிவியில் நியூஸில் எல்லாத்துலேயும் வந்துடும்டா, அசிங்கப்படும்டா நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட மனோஜ், அந்த குழந்தை என்னோடது இல்லை, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அது மாதிரி ஒன்று நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து விஜயா, இல்லை நான் உன்னை நம்புறேன்டா, நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்டா அப்படின்றாங்க. உடனே மனோஜும் சொல்கிறாரு, அம்மா யார் நம்பினாலும் இல்லைனாலும் நீ என்ன நம்புற இல்லை, அது போதும்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து, ஐயோ ரோகிணி வேற மாசமா இருக்கிறேன்னு சொல்கிறாளே, நான் என்ன பண்ணுறது, கனகாவை வேற கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேனே, எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறாரு. ரோகிணியும் அவங்க வீட்டுக்கு அழுதுகிட்டே வராங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி கல்யாணம் ஆச்சு, ஏன் உன் முகம் இப்படி இருக்குது சொல்லுடி அப்படின்றாங்க. அங்கே அவங்கெல்லாம் திட்டினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வித்யா வந்து, இல்லைம்மா ரோகிணி வந்து கன்சீவாக இருக்காம்மா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறா வித்யா வந்து, ஏண்டி ஏற்கனவே அவங்க உன் பேச்செல்லாம் நம்பவே மாட்டாங்களேடி அப்படின்றாங்க. உடனே, ஆமாம்மா இனிமே மனோஜும் நானும் பிரிஞ்சு வாழ மாட்டோம், நானும் என் குழந்தையும் அவர் கூட தான் சேர்ந்து வாழ்வோம், எந்த குழந்தையும் அப்பா இல்லாமல் நான் வளர்க்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி ரோகிணி, நீ சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்புவாங்களா, மனோஜ் இதை ஏற்றுப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க வித்யா. அதோட இந்த கதையை முடிக்கிறாங்கங்க. நாளைக்கு இந்த கதையை பார்க்க மீண்டும் சந்திப்போம். நன்றி, பாய்.